குடிநீர் கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவிக்கின்றது. இது தொடர்பிலான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் கருணாசேன ஹெட்டியாராச்சி கூறினார். அதிகரித்து செல்லும் செலவுகளை ஈடு செய்யும் வகையில் குடிநீர் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து பொருட்களின் விலைகளும் உயர்வடைந்துள்ள போது நீர் கட்டணத்தை மாத்திரம் உயர்த்தாதிருக்க முடியாது. எனவே எமது செலவினங்களை ஈடு செய்யும் வகையில் கலந்துரையாடல்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. சிறியளவான கட்டண அதிகரிப்பு எதிர்பார்க்க முடியும். இந்த கட்டண அதிகரிப்பு லாபத்தை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல என்பதையும் கூற வேண்டும். எமது செலவுகளை ஈடு செய்யும் வகையிலேயே இந்த கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை நீர்க்கட்டணத்தை அதிகரித்து செலவுகளை ஈடு செய்ய முயற்சிக்கும் நிலையில் குறித்த சபை பணத்தை வீண் விரயமாக்குவதாக நிதியமைச்சின் புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை ஆண்டொன்றிற்கு 7,471 மில்லியன் ரூபாய் செலவிட்டு 490 கன மீட்டர் நீர் உற்பத்தி செய்யப்படுவதுடன் அதில் 30% அதாவது 151 மில்லியன் கன மீட்டர் நீர் வீண் விரயமாவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபைக்கு ஆண்டொன்றிற்கு 3,550 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுகின்றது. வீண்வரையமாகும் நீரின் அளவை குறைத்தால் செலவுகளை குறைக்க முடியும் எனவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. நாட்டின் பல பகுதிகளில் நேற்றும் இன்றும் வீசிய பலத்த காற்றினால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது 3 காயமடைந்துள்ளனர். இவ்வாறு வீசிய காற்றினால் 9 வீடுகளும் 6 வர்த்தக நிலையங்களும் சேதமடைந்துள்ளதாக இடர்முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகள் கடும் காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர்முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் என் இன்பராஜன் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியில் இன்று பிற்பகல் 2:30 அளவில் காற்றுடன் எங்கு மழை பெய்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். தம்புள்ளை விகாரமுள்ள பகுதிக்கு இன்று பிற்பகல் 2:30 அளவில் வீசிய காற்றினால் 6 வர்த்தக நிலையங்கள் சேதமடைந்திருந்ததுடன் 3 காயமடைந்துள்ளனர். வர்த்தக நிலையம் ஒன்றின் கூரை காற்றில் அள்ளுண்டு சென்றமையினால் அங்கிருந்த பெண்ணொருவரும் 2 குழந்தைகளும் காயமடைந்துள்ளனர். தம்புள்ளை புதிய பாதேனிய பகுதியில் உள்ள வீடுகள் சிலவற்றிற்கும் காற்றினால் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புலனறுவை கல்விகாரையை அண்மித்த பகுதியிலும் இன்று பலத்த காற்று வீசியுள்ளது. இதேவேளை பம்பளப்பிட்டி ஹெவ்லாக் பேஸில் இன்று பிற்பகல் வீசிய காற்றினால் 3 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். இதேவேளை நீர்கொழும்பு கதிரான பகுதியில் நேற்று பிற்பகல் வீசிய காற்றினால் 6 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவப்பேற்று காலநிலையினால் இவ்வாறு பலத்த காற்று வீச முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச முடியும் என திணைக்களம் குறிப்பிட்டது. இந்த காலநிலை மேலும் வலுவடையக்கூடும் எனவும் இது கிழக்கு மாகாணத்தை அதிகம் பாதிக்க முடியும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உபப்பயிர் அறுவடையின் ஆரம்ப தின நிகழ்விற்கு சம்பிரதாய பூர்வமாக நேற்று விழா வெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் சுமார் 2225 ஏக்கர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட விளைச்சலில் நிலக்கடலை, கௌப்பி, உளுந்து, சோளம், மிளகாய் மற்றும் வெங்காயம் என்பன பயிரிடப்பட்டுள்ளன. விவசாய போதனாசிரியர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் விவசாய திணைக்கள மாவட்ட பிரதிபலிப்பாளர், விவசாய உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் ஜீவனோபாயத்திற்கு பக்கபலமாக அமையும் விவசாயத்தை முன்னெடுப்பதில் தாம்
பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விளைச்சலுக்குரிய முறையான விலை மற்றும் சந்தை வாய்ப்புகளை வழங்குமாறும், வறட்சி நிலவும் காலங்களில் நீரை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் குளங்களையும் கிணறுகளையும் அமைத்து தருமாறும் பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். சசுனற்ற அருண வேலை திட்டத்தின் மற்றும் ஒரு கட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. வரகாப்புல அல்கம மெதகம ஸ்ரீ சுனந்தாராம விகாரை நிர்மாணப் பணிகளுக்காக நிதி ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் வழங்கப்பட்டது. අපේ රටේ මහා අසුබ හෝරාවක් බිහි වෙලා තිබෙන යුගයක්. நாட்டில் தற்போது மிகவும் மோசமான நிலைமை உருவாகியுள்ளது. இத்தகையதொரு மோசமான சூழ்நிலையில் எமது நாட்டை ஆட்சி செய்வதற்கான அமைச்சரவையில் இருக்கின்ற குழந்தைகள் என்ன கூறுகின்றார்கள்? தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான சிறந்த காலம் இதுவாகும் என்று நாட்டு மக்களுக்கு கூறுகின்றார்கள். இந்த காலத்தில் தேர்தலை நடத்தி தமது ஊழல் மிக்க ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான சிறந்த காலம் அவர்களுக்கு தோன்றியுள்ளது. இவர்கள் மேற்கொள்ளப் போகும் இந்த காரியம் காரணமாக இந்த நாட்டில் பிறந்த குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரையில் பாரிய அழுத்தங்கள் விடுக்கப்படுகின்றன. எனவே இது குறித்து நீங்களே தீர்மானிக்க வேண்டும். නින්දිත ක්‍රියාදාමයන් නිසා මේ රටේ නූපන් දරුවගේ ඉඳලා වැඩි හිටිය දක්වා මහා පීඩනයකට ලක් වී සිටින යුගයක තීන්දුව තිබෙන්නේ තමුන්නාන්සලා ගැත්තේ. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக இன்றும் தடைப்பட்டது. போட்டியின் 3வது நாளான இன்று பாகிஸ்தான் அணி தனது முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 551 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. பதிலுக்கு தனது முதலான இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 1 விக்கெட் இழப்புக்கு 70 ஓட்டங்களை பெற்றிருந்த போது மழை காரணமாக போட்டி தடைப்பட்டது. The two Pakistani batsmen are out there. கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் 4 விக்கெட் இழப்புக்கு 448 ஓட்டங்களுடன் பாகிஸ்தான் அணி தனது முதல் இன்னிங்ஸை இன்று தொடர்ந்தது. மேலதிகமாக 2 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பாகிஸ்தான் அணியின் 5வது விக்கெட்டாக ஆசாத் சஃபீக் ஆட்டமிழந்தார். இந்த போட்டியில் ரங்கன ஹேரத் 3 விக்கெட்டுகளையும், ஆஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் சுராஜ் ரந்தீவ் ஆகியோர் தலா 1 விக்கெட்டையும் கைப்பற்றினர். இதனையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை துடுப்படுத்தாட களமிறங்கிய இலங்கை அணி சார்பில் தரங்க பர்ணவிதான மற்றும் TM தில்ஷான் ஜோடி ஆட்டத்தை ஆரம்பித்தது. இன்றைய நாள் ஆட்ட நேர நிறைவின் போது திலகரத்ன திஷான் 46 ஓட்டங்களையும், குமார் சங்கக்கார 22 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்றிருந்தனர். போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் நாளை தொடர உள்ளது. இத்துடன் இன்றைய 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். வணக்கம்.